ஜம்மு காஷ்மீரில் ஃபுல் பவர் கட்டு, செல்ஃபோன் சிக்னல் கட் பண்ணிட்டாங்க. எல்லாமே கட்டணும் உச்சக்கட்ட பதற்றத்தில் இருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மட்டும் இல்லை, 3 மாவட்டம் பார்த்தீங்கன்னா அதிக அளவு பாதுகாப்பு போயிட்டு இருக்கு. அந்த பார்டரை ஷேர் பண்ணுற அந்த பகுதியெல்லாம் பெரிய போர் வந்து போருக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு. பாகிஸ்தான்லேருந்து திமீறல் தாக்குதலாக இருக்கட்டும், 2 போர் விமானங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா வர இருந்துச்சு. இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா வான்மீதியில் தாக்குதலில் அதை வந்து தகர்த்து எரிஞ்சிட்டாங்க. ட்ரோன் அட்டாக் மாதிரி பாகிஸ்தான்லேருந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இது வரைக்கும் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் சரி, ஏர்ஃபோர்ஸ் வீரர்கள் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்து அதை தகர்த்துட்டாங்க. இதுதான் போயிட்டு இருக்கு. இந்த கண்டினியூவாக முக்கியமான இதில் ஐபிஎல் போட்டி இன்னைக்கு நடந்துட்டு இருந்த பஞ்சாப் அண்ட் டெல்லிக்கான நடந்த போட்டி வந்து பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கு. பாதுகாப்பு காரணமாக அந்த மொத்த கிரவுண்டையும் வந்து காலி பண்ண சொல்லிட்டு கிரௌடெல்லாம் சேஃபாக போங்கன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நடக்குமா அப்படிங்கிற கேள்வியே இருக்குது. போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த சிந்தூர் அட்டாக்லையும் சரி, பாகிஸ்தான் பொதுமக்கள்லையும் சரி, இராணுவத்திலையும் தாக்காமல் கரெக்டாக ப்ரீசியஸாக அந்த முகாம்களும் சரி, தீவிரவாத அமைப்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. பதிலுக்கு அவங்க முக்கியமான இடத்துல வந்து தாக்குதல் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. மொத்த இந்தியாவுமே நம்ம இராணுவ சப்போர்ட்டாக இருப்போம். ஸோ இது வந்து ஒரு பயங்கரமாக ஒரு நியூஸாக போயிட்டுருக்கு. நம்ம இந்த ஜென்ரேஷனில் அவ்வளோ போகிற இது பார்த்துருக்க மாட்டோம். நம்ம பார்க்கும்போது ரொம்ப புதுசாகவும் இருக்குது. நிறைய மக்கள் பதற்றத்திலே இருப்பாங்க. ஸோ யாரும் பயப்பட வேணாம். நம்ம இராணுவத்தோடு கூட நிற்போம். நிச்சயமாக பாகிஸ்தான் இந்த மாதிரி திரும்பி எல்லை சீண்டி பொதுமக்களுக்கு பாதிப்பு தரமாக ஏற்படுத்தினாங்கன்னா பதிலடி பயங்கரமாக வந்து இந்தியா கொடுக்கும். அதுக்கு எல்லா வகையிலையும் இந்திய ராணுவம் தயாராக தான் இருக்குது. வான்வெளி தாக்குதலாக இருக்கட்டும், ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுவோம் மிகப்பெரிய பலமான 10-10 டைம்ஸ் நம்ம பலமான நாடாக தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி குரூசியலான விஷயத்தில் உடனே ஒரு நியூஸ் வந்து உங்ககிட்ட சேர்க்கணும் தான் இந்த வீடியோ. பல இடத்துல வந்து அவங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து முறியடிச்சுட்டு தான் இருக்கோம், அது தகர்த்து தான் இருக்கோம். ஸோ எந்த ஒரு பொதுமக்களுக்கும் அப்பாவி மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம வந்து ப்ரே பண்ணிக்குவோம். நிச்சயமாக அதிலேருந்து மீண்டு வருவோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.